மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மல்லி 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 மல்லி. மலிமா, டாடா எங்க? பிசினஸ் விஷயமா வெளியே நின்னு போன் பேசிட்டு இருக்காருடா. பிசினஸா? அவர் வேலைக்கு தானே போகணும்னு சொன்னாரு. அந்த வேலை என்னாச்சு மல்லியம்மா? நீங்க கூட ஜம்ப் பண்ணி போய் சர்டிபிகேட்ல எடுத்துட்டு வந்தீங்களே. அது செட் ஆகலடா வெண்பா. டாடாக்கு லேப்டாப் சேல் பண்ற ஒரு பிசினஸ் ஐடியா கிடைச்சிருக்கு. அது சம்பந்தமா தான் பேசிட்டு இருக்காரு. சூப்பர் மல்லியம்மா. டாடா பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாருல. நான் கூட பெருசானா டாடாவே உங்களையும் வேலைக்கு போக வேணாம்னு சொல்லி வீட்லயே வச்சு பார்த்துப்பேன். அதுதான் எனக்கு தெரியும் மிச்சம். டாடா நல்லா இருப்பாரு. சரியா? உனக்கு இன்னொரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? என்ன மல்லியம்மா, எனக்கு தம்பி பாப்பா வர போகுதா? என்ன நீ இப்படி கேக்குற? உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி தராங்க? ஏன் மல்லியம்மா இப்படி கேக்குறீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க மம்மி டாடி எல்லாம் இப்படிதான் கேட்டாங்களாம். குட் நியூஸ்னா தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பா பிறக்கிறது தானே சொல்லுவாங்க. அது சொல்லுவாங்க தான். ஆனா இது அது இல்ல. பின்ன என்ன? டாடாக்கும் மல்லிமாக்கும் ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி வருது. ஓ அப்படியா? சூப்பர் மல்லியம்மா. என்ன பிளான் வச்சிருக்கீங்க? கோவிலுக்கு போய் ஸ்பெஷலா பூஜை பண்ண போறோம். அப்புறம் டாடா அன்னைக்கு ஃப்ரீ பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்காரு. வாவ், அப்படின்னா அன்னைக்கு ஜாலிதான். மல்லியம்மா, நீங்க வேணா பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க வெண்பா குட்டியவே மறந்துடுவீங்க. ஏண்டா, ஏன் அப்படி சொல்ற? ஆமா, முன்னாடிதான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்க யாருமே இருக்க மாட்டாங்க. என்கிட்டே பேசிட்டு இருப்பீங்க. இப்பெல்லாம் டாடா உங்ககிட்ட நல்லா பேசுறாரு. நீங்க 2 பேரும் தான் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களே. அப்படின்னா மறந்துடுவீங்க தானே? அது எப்படி மறப்பாங்களா? டாடா உனக்காக தான் முதல்ல என்ன வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தாரு. எனக்கும் வெண்பாவை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். போய் சொல்றீங்க. அப்படின்னா டாடாவை பிடிக்காதா? அது பிடிக்கும். சமாளிக்காதீங்க. டாடாவா வெண்பாவா யார உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சரி, நான் ஒரு கேள்வி கேக்குறேன், நீ அதுக்கு பதில் சொல்லு. நான் உன் கேள்விக்கு பதில் சொல்றேன். சரி கேளுங்க. உனக்கு லெஃப்ட் ஐ பிடிக்குமா ரைட் ஐ பிடிக்குமா? மல்லியம்மா, புத்திசாலித்தனமா சமாளிக்கிறீங்க பாத்தீங்களா? நான் தான் பிடிக்கும்னு சொல்லலனா உங்களுக்கு அப்பாவை தான் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். மல்லி, ஏங்க, நான் இங்க தானுங்க இருக்கேன். இந்தா புடி. என்னங்க இது? அட வாங்க மல்லி, இது வட்டிக்கு வாங்கின பணம்லாம் இல்ல, உழைச்சு வாங்கினதான். புடி சொல்றேன். இதுல மொத்தம் 25,000 ரூபாய் இருக்கு. ஏதுங்க இவ்ளோ பணம்? லேப்டாப் கைமாத்தி விட்டான்ல, அதுல கிடைச்ச பணம். சரி, அதுல இவ்ளோ பணம் கிடைக்குமா? மாசம் ஃபுல்லா மாங்கன வேலை பார்த்தாலும் இதுல பாதி தரதுக்கே கஷ்டப்பட்டு சம்பளம் தருவாங்க. ஒரே நாள்ல இவ்ளோ கொண்டு வந்திருக்கீங்க. என்ன நீ நம்பல போல? நம்பு மல்லி, சத்தியமா இது உடைச்ச காசுதான். இதுதான் பிசினஸ்க்கும் வேலைக்கும் இருக்கிற வித்தியாசமே. சரி, இதையே என்கிட்ட கொடுக்கறீங்க? சாமி கிட்ட வச்சு தரணுமா? இனிமே நீ தான் பண நிர்வாகம் பண்ணணும். நான் வர்ற காசெல்லாம் உன்கிட்ட கொடுத்துருவேன். நீ வீட்டு செலவெல்லாம் பாத்துக்கிட்டு எனக்கு அப்பப்போ ஏதாவது செலவுக்கு பணம் கொடுத்தா போதும். நானா? எனக்கு என்னங்க தெரியும்? நீங்களே பாத்துக்கிறீங்களா? நான் வேணா சாமி கிட்ட வச்சு எடுத்துட்டு வந்து தரேன். நோ, நான் சொன்னதுதான். நீ தான் இனிமே வரவு செலவு கணக்கெல்லாம் பார்க்கணும். போ, சாமி கிட்ட வச்சு எடுத்துட்டு வா. இந்தாங்க.
மேடம்க்கு ரொம்ப தாராள மனசுதான். 3000 ரூபாய் கொடுத்திருக்கீங்களே. நீங்க உண்மையாவே சொல்றீங்களா இல்ல கிண்டல் பண்றீங்களா? இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, அது உன் இஷ்டம். இங்க பாருங்க, அதுக்கு தான் சொன்னேன் நீங்களே பாத்துக்கோங்கன்னு. ஸ்கூல் ஃபீஸ் இருக்கு, அப்புறம் நம்ம வாங்கின கடனை கொடுக்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் சீக்கிரமா அடைச்சிடலான்னு பார்த்தேன். எனக்கு அது ஏதோ பெரிய பாரமா இருக்குங்க. எஜமானி அம்மா சொல்லிட்டீங்க, இதுக்கு மேல நான் அப்பீலுக்கு எங்க போறது? நீங்க சொன்னீங்கன்னா எல்லாம் சரிதான். ஓகேவா? போங்க. சரி மல்லி, எனக்கு இன்னொரு இடத்துல சிஸ்டம்ஸ் கொஞ்சம் ரிப்பேரா இருக்குன்னு சொன்னாங்க. அது எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரியா? சரி. சரி வரேன். நடக்கட்டும் நடக்கட்டும். இங்க ஒருத்தி இருக்கிறதே மறந்துட்டு போறாரு. டாடா வரட்டும், வச்சுக்கிறேன். ஹலோ ஹலோ ஹலோ, என்ன நடக்குதுங்க? என்ன பெரியமா? என்ன பெரியமாவா? மாப்பிள்ளை தம்பி அப்படியே ஒரு மாதிரி குழஞ்சுக்கிட்டே போறாரு, நீயும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற. என்ன விஷயம்? அதுவா, புது பிசினஸ்ல கொஞ்சம் பணம் கிடைச்சிருக்கு பெரியமா. அது அப்படியே என்கிட்ட கொடுத்து, நீ தானே எஜமானி அம்மா, கணக்கு வழக்கெல்லாம் நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போறாரு. ஓ, கதை அப்படி போகுதா? கல்யாண நாளுக்குள்ள என்னென்னலாமோ நடக்கும் போல இருக்கே. இப்பதான் லவ் பண்ற மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு சுத்துறீங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். ஹலோ ஹலோ, இங்க ஒருத்தி இருக்கிறதே மறந்துட்டீங்களா? ஐயோ வெண்பா, டாடா வந்துட்டு போன இங்கேதான் இருந்தேன். நான் உட்கார்ந்து இருந்தது உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லையா? இன்விசிபிள் மேஜிக் ட்ரெஸ்ஸா போட்டிருக்கேன். வெண்பா குட்டி, டாடாவும் மல்லிமாவும் ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க, அதெல்லாம் கண்டுக்காத நீ, சரியா? போங்க பெரியமா, குழந்தைகிட்ட போய். அது குழந்தை முன்னாடி இவங்க 2 பேரும் கொஞ்சி கொஞ்சி பேசிப்பாங்களாம். அப்பெல்லாம் தெரியாதான், இப்பதான் குழந்தை இருக்கிறதே உங்களுக்கு தெரியுதா? நான் சும்மா கலாச்ச மல்லி. இப்பெல்லாம் அன்பா குழந்தைங்க முன்னாடி இருக்கணும்னு சொல்லிட்டு புதுசா ஏதோ ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. சும்மா ஏதாச்சும் நீங்க ரொமான்டிக்கா பேசாதீங்க பெரியமா. சரி, அதை விடுங்க. அடுத்த மாசம் சம்பளம் வாங்கினதுல இருந்து உங்களுக்கு தர வேண்டியது கொஞ்சம் கொஞ்சமா தந்துடுறேன்னு சொன்னேன்ல, இப்பதான் அவர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாருல்ல, இந்த மாசமே தந்துடுறேன் பெரியமா. என்ன இவ? ஐயோ, இவ ஒருத்தி எப்ப பாரு பணம் பணம்னு. நான் கேட்டேன உன்ன, வெளியாளுங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் முதல்ல கொடுங்க. அப்படி இல்ல பெரியமா, வீட்டு வாடகையும் நான் எதுவும் தரல, வீட்டு செலவும் கிட்டத்தட்ட எல்லாம் நீங்களே பாத்துக்கிற மாதிரி இருக்கு. பத்தாததுக்கு இந்த மாதிரி அப்பப்ப ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துட்டே இருக்கீங்க. இத பாரு மல்லி, இதெல்லாம் குழந்தைக்கு நானா வாங்கிட்டு வர்றது. இதுக்கெல்லாம் கணக்கு பாப்பியா? நீ இல்லனாலும் வீட்டு வாடகை என்ன கொடுத்துதானே ஆகணும். நீங்க வந்ததுனால வீட்டு வாடகை ஒண்ணும் அப்படியே கூடி போகலையே. எப்பவும் நான் கொடுக்கறது தானே. எல்லாம் சரிதான் பெரியமா, சின்ன அமௌண்ட் வாங்கிக்கோங்க, எங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாங்க, அது போதும். இந்த வரேன். ஏய், இந்தாங்க பெரியமா, இத வச்சுக்கோங்க, நான் தரேன்ல. முடியாது. வாங்கிக்கோங்க. ஏய், ரொம்ப சந்தோஷமா இருக்கு புள்ள. நான் உன்ன சொன்னா கேப்பியா? சொல்லுங்க பெரியமா. மாப்பிள்ளை தம்பி கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு மேலயும் நீ ரோடு ரோடா அலைஞ்சு கஷ்டப்படணுமா? தயவு செஞ்சு அந்த டெலிவரி வேலையை விட்டுடும் புள்ள. இல்ல பெரியமா, மொத்தமா எல்லாத்தையும் அவர் தோள்ல தூக்கி சுமக்க வேண்டான்னு பாக்குறேன். கொஞ்ச நாள் அப்படியே போறேன், அவருக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் இல்லையா? உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா தான் இருக்கு புள்ள. புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரணையா வாழணும். அதுதான் ஒரு நல்ல புருஷன் பொண்டாட்டிக்கு அழகு. எல்லாமே உங்க 2 பேருக்கும் அப்படியே பொருந்தி இருக்கு. ஆனா ஒரு ஓரத்துல சின்ன வருத்தமும் இருக்கு புள்ள. உங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற அந்த கண்ணாடி தர உடைஞ்சு உங்களுக்குள்ள இந்த தாம்பத்தியம் மட்டும் நடந்துருச்சுன்னா உங்களோட இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைச்சிரும். உங்க வாழ்க்கைய பத்தின கவலையும் என்னை விட்டு போயிடும். அந்த நல்ல நாளுக்காக தான் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன்.
மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.